ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளூ காய்ச்சல் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு. அதில் வந்து H1N1 H3N2 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெரைட்டி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதில் H1N1 நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டது அந்த பன்றி காய்ச்சல் வெரைட்டியை சேர்ந்தது. ஸோ இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா வந்து ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு இருமல் மூலமாவோ இல்லை தும்மல் மூலமாவோ அந்த டிராப்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த நீர்த்துளி போய் பட்டு அதை நம்ம சுவாசிச்சாலோ இல்லை அந்த நீர்த்துளி வந்து ஒரு சர்ஃபேஸில் பட்டு அதை தொட்டுட்டு நம்ம முகத்தில் வச்சாலோ நம்மளுக்கு அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ யாரெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியோ, குழந்தைங்க, பிரெக்னென்ட் ஃபீமேல்ஸ், வயசானவங்க, சுகர் இருக்கு, கிட்னி டிசீஸ் இருக்கு, இல்லை ஏற்கனவே எதிர்ப்பு சக்தி குறையிற மருந்து எடுக்கிறீங்க, மூச்சுத்திறல் நோய், ஆஸ்துமா இந்த மாதிரி தொந்தரவு இருக்கவங்க வந்து சீரியஸான லங் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கோவிட்ல ப்ராக்டிஸ் பண்ணது மாதிரி தான் பப்ளிக் பிளேஸ்ல போனால் மாஸ்க் யூஸ் பண்றது, ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறது, தேவையில்லாம முகத்துல நம்ம மூக்கில் கை வைக்காம இருக்கிறது, அண்ட் ஈவன் ஹை ரிஸ்க் குரூப்ஸ்க்கு வந்து ஃப்ளூ வேக்சின் கூட இருக்கு, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பெருசாக பயப்பட தேவையில்லை. நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது, தண்ணி ஆகாரம் நிறைய எடுக்கிறது, சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ல நிறைய பேருக்கு சரியாயிரும். அந்த ஹை ரிஸ்க் குரூப்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறணும். அண்ட் ஃபீவர், இருமல், சளி இந்த மாதிரி தொந்தரவு இருக்கு, மூச்சுத்திறலாம் இருக்கு அப்படின்னா உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்க்கு நம்ம QD ஹெல்த் டாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.